ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான அதே நேரம் டேஸ்டான பாரம்பரியமிக்க ஒரு பாயச ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயசத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால எலும்பெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காகும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் உறிஞ்சுறதுக்குமே இந்த பாயசம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாதவங்க இல்லை சத்து பிடிக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாயசத்தை அடிக்கடி செய்து கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமாகவும் வளருவாங்க. உடம்பும் நல்லா புசு புசுன்னு வருங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாயசத்தை அடிக்கடி சாப்பிடும்போது ஸ்கின்னுமே நல்ல ஷைனிங்காக ஆகும். ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிறவங்களுமே இதை அடிக்கடி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இந்த பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 150 கிராம் அளவு உளுந்தை தண்ணியில் 2 முறை கழுவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியோடையே மிக்ஸி ஜாரில் எல்லா உளுந்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பரவாயில்ல. உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு ஒரு பேனில் ஊற வச்ச ஜவ்வரிசி 1 கப் அளவு சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஃபுல்லாக குக்காக வேண்டாம். ஒரு 70% அளவு வெந்து வந்தாலே போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். ஃபுல்லாக நசிஞ்சு வந்துட வேண்டாம். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா வெந்திருக்கணும். லைட்டாக கடுகடுன்னு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை இறக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு சாஸ்பேனில் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவு உளுந்துன்னா அதுக்கு 1.5 கப் அளவு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. நான் 3/4 கப் அளவு உளுந்துக்கு 1 கப் அளவு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். ஸ்வீட் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டி கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கருப்பட்டி கரைஞ்சி வந்தோடனே அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உளுந்து பேஸ்ட்டு சேர்க்கும்போது ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடயே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. உளுந்து சட்டுன்னு வெந்து வந்துடும். அதனால் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா நின்று வெந்து வரும். நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் கலர ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸாக வர ஆரம்பிச்சதுனாலே லம்ஸாக வரும். அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உளுந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த டைமில் இது கூட பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்தோடனே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக ஆக ஆரம்பிக்கும். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பால் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காவை மிக்ஸி ஜாரில் டைரெக்டாக சேர்த்து அரைக்கும் போது அரைப்படாது. அது கூட 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக அரைஞ்சிருங்க. அந்த மாதிரி அரைச்சிட்டு தான் நான் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா பால் சேர்க்கும்போது தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பால் சேர்த்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா நீங்கள் கருப்பட்டியை சேருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். நீங்கள் கருப்பட்டிக்கு பதில் வெல்லம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டியில் வெல்லத்தை விட இரும்புச்சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் கருப்பட்டி சேர்த்துருக்குறேன். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா முழுக்க ஹெல்த் கண்டென்ட்டுக்காகவே செய்ததுங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு சத்து தரக்கூடியது. குறிப்பாக சொல்லணுன்னா எலும்பு ஸ்ட்ராங்காகிறதுக்கும் உடம்பு சத்து பிடிக்காத குழந்தைங்களுக்கும் இந்த பாயசத்தை அடிக்கடி செய்து கொடுக்கலாம். வெறுமனே உளுந்து வச்சு நம்ம களி மாதிரி செய்து கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பாயசமாக செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டீ சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இன்னொரு தாளிப்பு கரண்டியில் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்து பாயாசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும்.
கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஹெல்த்தியான உளுந்து பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹெல்த்தியான பாயாசத்தை நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்டான பாயாசத்தை இதே மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.